டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு கோட் நம்பர் 65 இதில் கடந்த மே 2025 உள்ள வினாத்தாள். இதெல்லாம் 65 பொறுத்தளவுக்கு 65, 72 இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னாலே அதில் உள்ளது தான் மாற்றி வரும். ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வினாக்கள் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு மெட்டீரியல் எங்கேயும் தேடி அலைய வேண்டியது எதுவும் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த இதில் ஒரு சில வினாக்கள் நம்ம பார்க்கலாம். நிறுவப்பட்ட முறையான முறைக்கு வெளியே எந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி நடவடிக்கையும் டேஸ் ஆகும் அப்படின்னா முறைசாரா கல்வி. டேஸுடன் முறையான கல்வி இணைக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுடன் முறையான கல்வி இணைக்கப்பட்டுள்ளது. இந்த டேஸ் வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான முறைசாரா கல்விக்கு கல்வித்துறை நிதி உதவி அளித்து வருகிறது. 6 முதல் 12 வயது வரை. தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு நவம்பர் 1989. தங்கள் முறைசாரா கல்வி முறைகளின் செழித்துள்ளனர் பாரம்பரிய சமூகங்கள். அடுத்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அனைத்து கிராம நகர பஞ்சாயத்துகளிலும் உள்ள அனைத்து, அதாவது இந்த பிரைமரி ஸ்கூலில் தான் அந்த யூனியன் பிரைமரி ஸ்கூல்ஸ், பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல்ஸ், அதான் நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் 1 முதல் 5 வரைக்கு உள்ள பிள்ளைகளுக்கான உணவு தான் இந்த காலை உணவு திட்டம். அப்புறம் SOPயில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்பாடுகளை செய்வதற்கான மையக்குழு டேஸை கொண்டு இருக்காது அப்படின்னா ஆசிரியர்களை கொண்டு இருக்காதாம். அப்போ அதில் டவுன் பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், பள்ளி தலைமை ஆசிரியர் இருப்பார், SMC தலைவர் இருப்பார். ஆசிரியர்கள் மட்டும் அதில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இடம்பெற்று இருக்க மாட்டாங்க. அந்த மையக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக யார் இருப்பா அப்படின்னா தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. அப்போது இதில் யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மக்கள் தலைவர் இருக்க மாட்டார், அதாவது ஸ்கூல் பீப்புள் லீடர் இருக்க மாட்டாங்க, PTA உறுப்பினர் இருக்க மாட்டாங்க, ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. சமையலுக்கு கொட்டகையில் மின்சார வசதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எங்கன்னா கிராம பஞ்சாயத்து தான் அந்த சமையலுக்கு அந்த கொட்டகை இருக்கிறதுல மின் வசதி இருக்கிறத உறுதி செய்யணும். GO இணைப்பு 2 எண் 43 படி டேஸ் பள்ளி வேலை நாட்கள் தேர்ந்தெடுப்பதற்காக பல்வேறு மெனு பட்டியலிடப்பட்டுள்ளது. அதாவது பள்ளி வேலை நாட்கள் இது பண்ணுறதுக்கு மெனுக்கள், அதாவது 5 அந்த GO நம்பரு இதை பார்த்துக்கோங்க. எண் 43 படி 5 வேலை நாட்கள். அடுத்து SHG PLF ALF செயல்பாட்டில் ஏதேனும் தவறு இருந்தால் யாரால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னா மாவட்ட ஆட்சியர். கல்வி அதிகாரி கூட இல்லை, யார், மாவட்ட ஆட்சியர். அதே மாதிரி SHG PLA ALFகள் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் இருப்பு மற்றும் அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா 3 ஆண்டுகள். SHGயின் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னா அவர்களின் குழந்தைகள் அதே அரசு பள்ளியில் படித்தால். மாணவர்கள் பலம் டேஸுக்கு குறைவாக இருக்கும்போதே தனி சமையல் அறையை நிறுவ வேண்டும். அதாவது 10க்கு நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை, 10க்கு குறைவாக இருக்கும்போது தனி சமையல் அறை அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. கிராமம் அல்லது நகர பஞ்சாயத்துகளில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளுக்கு காலை உணவு தயாரித்து வழங்குவதற்கான சமையல், எரிவாயு அடுப்பு மற்றும் பாத்திரங்களுக்கான செலவை எது வழங்க வேண்டும் அப்படின்னா சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை. சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை தான் சமையல், எரிவாயு அடுப்பு, பாத்திரங்கள் இதெல்லாம். அதாவது எதுக்கு, குழந்தைகளுக்கு காலை உணவு தயாரித்தல், இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு. அடுத்ததாக ஒரு பள்ளி மையத்தில் SHG BLY ALYக்கான கௌரவ ஊதியம் எந்த அடிப்படையில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தரம் மற்றும் சரியான அளவு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக தினசரி பின்னூட்டம் டேஸ் மூலம் அளிக்கப்படும்னா SMC முதல் SHG வரைக்கும்.
டிஆர்பிக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் கேடரில் டேஸ் உறுப்பினர்களும் இணை இயக்குனர் கேடரில் ஒரு உறுப்பினரும் உள்ளனர். அப்போது டிஆர்பியில் பள்ளி இயக்குனர் கேடரில் 3 உறுப்பினர்களும் இணை இயக்குனர் கேடரில் ஒரு உறுப்பினரும் இருக்கிறாங்க. மாநில அரசு தொலைதூர இடத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பள்ளியை அமைக்க 6 முதல் 11 வயது உள்ள மாணவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா 20ஆக இருக்க வேண்டும். மாநில அரசு தொலைதூர இடத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பள்ளியை அமைக்க 6 முதல் 11 வயது உள்ள மாணவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 20 இருக்கணும். 20ஆவது இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தொலைதூர இடத்துல இருக்கிறத கொஞ்சம் பக்கமாக பள்ளியை நிர்வகிக்க இருக்குது. அடுத்ததாக ஏபிஓக்கள் மற்றும் அனைத்து கேடர் அதிகாரிகளும் தங்கள் தினசரி வழக்கத்தில் கட்டாயமாக மையத்திற்கு சென்று அவர்களின் அவதானிப்புகளுடன் டேஸுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்கணும். ஏபிஓக்கள் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க தகவலை யாருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தணும். ஜிபிஎஃப்பின் சந்தாதாரர் ஒவ்வொரு டேஸ் மாதத்திற்கும் ஒரு முறை முன்பணம் எடுக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை எடுக்க அனுமதி உண்டு அவங்களுக்கு. அடுத்து ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளியின் கல்வி சான்றிதழ் பெற்ற ஆசிரியராக இருக்க வேண்டும். தலைவர் ஆசிரியர்களால் நடத்தப்படும் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி ஊழியர்களின் தகுதிக்கான சான்றிதழின் தன்மை கட்டுரை எதுனா 23 முதல் 25 வரை 23 முதல் 25 வரை நிர்வகிக்கப்படுகிறது. அடுத்ததாக உரிய விசாரணைக்கு பிறகு சான்றிதழ் திரும்ப பெறப்பட்ட அல்லது உரிய விசாரணைக்கு பிறகு ஆசிரியராக இருப்பதற்கு தகுதியற்றதாக கருதப்படும் எந்த ஒரு ஆசிரியரின் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் பணி அமர்த்துவதை தடை செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா இயக்குனருக்கு இருக்கு. அடுத்து இடமாற்ற சான்றிதழுக்கான நகல் விண்ணப்பங்கள் டேஸுக்கு செய்யப்பட வேண்டும்னா இன்ஸ்பெக்டருக்கு. இடமாற்ற சான்றிதழுக்கான நகல் விண்ணப்பங்கள் இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்கணும். அடுத்து கட்டுரை டேஸின் கீழ் ஒரு மாணவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது வெளியேற்றப்பட்டாலோ இயக்குனர் மாணவர் சேர்க்கையை தடை செய்ய காலம் முடிவடையும் வரை தலைமை ஆசிரியர் இடமாற்ற சான்றிதழை வழங்க மாட்டார். 61 அல்லது 73 கீழ் மாணவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது வெளியேற்றப்பட்டாலோ இயக்குனர் மாணவர் சேர்க்கையை தடை செய்த காலம் முடிவடையும் வரை தலைமை ஆசிரியர் இடமாற்ற சான்றிதழை வழங்க மாட்டார். அது எந்த இதுனா 61 அல்லது 73. கல்லூரி உதவித்தொகை டேஸ் மூலம் வழங்கப்படுகிறதுனா கல்லூரி கல்வி இயக்குனர் மூலமாக. ஆண் மற்றும் பெண்களுக்கான உதவித்தொகை ஒதுக்கீட்டின் சாதாரண எண்ணிக்கை முறை 2 மற்றும் 1. உதவித்தொகையை ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு டேஸ் அனுமதியுடன் மாற்றலாம். இயக்குனருடைய அனுமதியோடு மாற்றலாம். யாருடைய சேர்க்கைக்கான உரிமையை பெற்றிருப்பதோடு விதிகளின் சேர்க்கைக்கும் பொறுப்பானவர் யார் அப்படின்னா முதல்வர். சேர்க்கைக்கான உரிமை, விதிகளின் சேர்க்கைக்கும் பொறுப்பாளர் முதல்வர். மாணவர் சேர்க்கைக்கான வயதுக்கான குறிப்பு தேதி ஜூலை 31. ஒரு வருடத்தில் குறைந்தபட்ச வேலை நாட்கள் எண்ணிக்கை தேர்வு நாட்கள் உட்பட எத்தனையாக இருக்க வேண்டும் அப்படின்னா 200ஆக இருக்க வேண்டும். பதவி உயர்வுக்கு இறுதியில் பொறுப்பாகும்னா முதல்வர் தான் இறுதியில் பொறுப்பு. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உள்ள ஊழியர்கள் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளைப் போலவே 10 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு தேர்வு தரத்திற்கு தகுதியுடையவர்கள். தேர்வு தகுதிக்கு தகுதியுடைய காலம் எத்தனைனா 10 ஆண்டுகள். அடுத்து தற்காலிக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கான அறிவிப்பு காலம் எவ்வளோனா 2 மாதங்கள். நியமிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அதை முன் அறிவிப்பு அந்த இது சொல்கிறதுக்கு அறிவிப்பு காலம் 2 மாதங்கள். மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நிர்வாகம் டேஸுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பணி நியமனம் 6 மாதங்களுக்கு மேல் இருந்தால் யாருடன்னா ஆசிரியருடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும்போது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு பொருந்தும் விடுப்பு விதிகள் அரசாங்க விதிகள் போலவே மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் அரசாங்க விதியே பொருந்தும். ஸ்கேல் பதிவேட்டில் அக்யூட்டன்ஸ் சேர்க்கப்படவில்லை, அதாவது ஸ்கேல் ரெக்கார்ட்ஸில்
அக்யூட்டன்ஸு சேர்க்கப்படவில்லை. அப்போ வேறு எதெல்லாம் சேர்க்கப்படுது அப்படின்னா பட்டதாரிகள், இடைநிலை தரம், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள். மேல்நிலை பள்ளிகளுக்கான ஆய்வு அதிகாரி யாருன்னா மாவட்ட கல்வி அலுவலர் தான் ஆய்வு அதிகாரி. மேல்நிலை பள்ளிகளை பற்றி ஆய்வு அலுவலர்கள் விண்ணப்பங்களை இயக்குநருக்கு அவர்கள் பரிந்துரையுடன் 31 டிசம்பர் அன்று அல்லது அதற்கு முன் அனுப்ப வேண்டும். ஆய்வு செய்த அந்த இதை 31 டிசம்பருக்குள்ளாடி அல்லது அதுக்கு முன்னாடி அனுப்பணும். புதிய பள்ளிகளை திறப்பதற்கான விண்ணப்பங்கள் அல்லது ஏற்கனவே உள்ள பள்ளிகளில் கூடுதல் தரத்திற்கான விண்ணப்பம் அன்று என்னைக்கு உள்ளே போகணும் அப்படின்னா 30 செப்டம்பரில் அதற்கு முன் ஆய்வு அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். புதிய பள்ளிகள் திறப்பதற்கான விண்ணப்பம் அல்லது ஏற்கனவே உள்ள பள்ளிகளில் கூடுதல் தரத்தை தருவதற்கான விண்ணப்பம் இது செப்டம்பர் 30க்குள்ளே போகணும். அங்கீகாரத்திற்கான விண்ணப்பம் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் செய்யப்பட்டு பள்ளி திறக்கப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் ஆய்வு அதிகாரியை சென்றடைய வேண்டும். எத்தனை மாதங்களுக்குள்னா 3 மாதங்களுக்குள். ஒரு புதிய பள்ளியை திறப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்கான அதிகாரங்கள் சம்பந்தப்பட்ட டேஸ் நிறுவனத்திடம் இருக்கும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட இயக்குனர்கிட்ட தான் என்ன செய்யும் இருக்கும். அடுத்து புதிய பள்ளியை திறப்பதற்கான விண்ணப்பங்கள் பரிசீலனைகள் உட்படுத்தப்பட்டு அது பெறப்பட்ட நாளிலிருந்து ஆய்வு அலுவலர்கள் எத்தனை நாட்களுக்குள்ள குறைபாடுள்ள விண்ணப்பங்களை திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படின்னா 45 நாட்களுக்குள். பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரத்திற்கும் நிறைவேற்றப்படாத நிபந்தனைகள் டேஸ் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்குள். பள்ளிகள் நிரந்தர அங்கீகாரத்திற்கு நிறைவேற்றப்படாத நிபந்தனைகள் எத்தனை ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படணும்னா 3 ஆண்டுகளுக்குள். பெண்கள் பள்ளியின் ஆலோசனை குழுவில் தலைமை ஆசிரியை தவிர்த்து எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா 2 பெண் உறுப்பினர்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ஆசிரியர் குழுவின் எத்தனை உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பணியாளர் குழு இருக்க வேண்டும்னா 5 முதல் 15 வரை. பள்ளியில் நிறுவன தலைவர் மற்றும் ஆசிரியர் குழு உறுப்பினர்களை கொண்ட ஒரு பணியாளர் குழுவில் 5 முதல் 15 வரை உறுப்பினர்கள் இருக்கலாம். அடுத்ததாக பதவி உயர்வு டேஸ் செய்யப்பட்ட ஆய்வு செய்யும் அதிகாரிகளின் முன் அனுமதியுடன் வெளியிடப்படும் அப்படின்னா ஆண்டுதோறும் பதவி உயர்வு ஆண்டுதோறும் ஆய்வு செய்யும் அதிகாரிகளின் முன் அனுமதியுடன் வெளியிடப்படும். மருத்துவ காரணங்களுக்காக நிறுவனத்தின் தலைவர் டேஸ் வருகையை மன்னிக்க முடியும். 15% வருகையை மன்னிக்க முடியும். ஒவ்வொரு மாணவரின் கட்டாய வருகை 75%. மாணவர்களுடைய கட்டாய வருகை 75% இருக்க வேண்டும். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கான பயிற்சி மொழி ஆங்கிலம். சேர்க்கையின் போது தலைமை ஆசிரியர் டேஸை வலியுறுத்தக்கூடாது அப்படின்னா சமூக சான்றிதழ் அதாவது ஜாதி சான்றிதழ் வலியுறுத்தக்கூடாது. மற்ற இடமாற்ற டிரான்ஸ்ஃபர் சீட்டு டிசி இருக்கணும், மார்க் ஷீட் இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். இடமாற்ற சான்றிதழுக்கான விண்ணப்பம் டேஸ் மூலம் எழுத்துப்பூர்வமாக செய்யப்படாது. மாணவர்கள் எழுத்துப்பூர்வமாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மாணவரின் தந்தை, மாணவரின் தாய், மாணவரின் பாதுகாவலர் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம். முறையான அமைப்பு மூலம் சேர்க்கை உடனடியாக டேஸ் அனுமதிக்கப்படும்னா ஆண்டு முழுவதும் நடைபெறும். எந்த ஒரு மாணவரையும் இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளியின் எந்த தரத்திலும் சேர்க்க அனுமதிக்கும் அதிகாரத்தை வைத்திருப்பவர் யாருன்னா டைரக்டர், இயக்குனர் தான். எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் சேர்க்கலாம்ங்கிற உரிமை இயக்குனரிடம் இருக்கிறது. இடமாற்ற சான்றிதழுக்கான முறையான விண்ணப்பம் பெறப்பட்டால் டேஸ் விதியின் கீழ் அனுமதிக்கப்படும் சிறப்பு கட்டணம் மற்றும் கல்வி கட்டணத்திற்கான அவரது உரிமை கோரல் திருப்தி அடைந்தன என்பதற்கான சான்றிதழை நிறுவன தலைவர் உடனடியாக வழங்குவார். அப்படின்னா 38 விதியன் 38 கீழ் சிறப்பு கட்டணம் மற்றும் கல்வி கட்டணம் அவரது உரிமை கோரல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 முதல் 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு செய்யப்பட்ட இடமாற்ற சான்றிதழுக்கான விண்ணப்பத்திற்கான மாணவரின் தேடல் கட்டணம் 10 ரூபாய். அதாவது 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு 5 ஆண்டு இது பண்ணதுக்கப்புறம் டிசி வாங்குகிற அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தேடல் கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்துக்கோங்க, 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு. அப்புறம் இந்த விதிகள்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். விதி எண் 48 மற்றும் 49 கீழ் ஒரு மாணவர்
பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது வெளியேற்றப்பட்டாலோ நிறுவனத்தின் தலைவர் காலாவதியாகும் காலம் வரை எது வழங்கக்கூடாது? இடமாற்ற சான்றிதழ், டிசி வழங்கக்கூடாது. அவனுக்கு பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறான், பணி நீக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா, அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது அவனுக்கு டிசி கொடுக்கக்கூடாது. அந்த விதி எந்த விதினா விதி எண் 48 மற்றும் 49. மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் விகிதம் மற்றும் பல்வேறு வகுப்புகளின் பலம் ஆகியவை அவ்வப்போது டேஸ் மூலம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா இயக்குனர் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது டீச்சர்ஸ் ரேஷியோ இது பண்ணுறது, மாணவர்களுக்கான ஆசிரியர்களின் விகிதம் இது. அடுத்த சராசரியான வருகையில் ஒவ்வொரு 40 மாணவர்களும் குறைந்தபட்சம் ஒரு ஆசிரியராவது இருக்க வேண்டும். எத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னா 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற முறையில். தொடக்கப்பள்ளிகளுக்கு குறைந்தபட்சம் டேஸ் இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் 60 பேர் வரை அனுமதிக்கப்படுவர். அதாவது தொடக்க இடைநிலையில் 2 இடைநிலை வகுப்பு ஆசிரியர்களுக்கு 60 பேர் என்ன செய்கிறாங்க, அனுமதிக்கப்படுறாங்க. முதுகலை உதவியாளர் கூடுதல் பணியிடங்கள் வாரத்திற்கு டேஸ் கற்பித்தல் பணிச்சுமையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படும். அதாவது 28 பாட வேலை முதுகலை ஆசிரியருக்கு உண்டு. அதுபோக கூடுதலாக வரும்போது வேறு கூடுதல் பணியிடம் அனுமதிக்கப்படும். தொழிற்கல்விக்கு பாடங்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் டேஸ் ஆசிரியர்களின் பணியிடங்கள் அனுமதிக்கப்படும். அப்படின்னா 2 ஆசிரியர்கள், தொழிற்கல்வியில் பாடங்களோட எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, ஆனால் 2 ஆசிரியர் பணியிடங்கள் கட்டாயம் அனுமதிக்கப்படும். சந்தாதாரர் இடைநிறுத்தப்பட்ட காலத்தை தவிர ஜிபிஎஃப்க்கு டேஸ் சந்தா செலுத்த வேண்டும். மாதாந்திர சந்தா என்ன செய்யணும்? ஜிபிஎஃப்க்கு செலுத்த வேண்டும். ஜிபிஎஃப்க்கான சந்தா தொகையானது சந்தாதாரரால் நிர்ணயிக்கப்படும். அது எந்த தொகையாக இருக்கலாம். எனவே அவரது ஊதியங்களில் டேஸுக்கு குறையாமலும் அவரது மொத்த ஊதியங்களை விட அதிகமாகாமலும் இருக்க வேண்டும். ஊதியங்களில் 12க்கு குறையாமல், அதுக்கப்புறம் அவரது மொத்த ஊதியங்களை விட அதிகமாக இல்லாமலும் இருக்க வேண்டும். கீழ்கண்டவற்றில் எது பள்ளி கல்விக்கான நேரடி ஆட்சேர்ப்பு அல்ல? 2ஆம் நிலை ஆசிரியர், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸ், அக்ரி இன்ஸ்ட்ரக்டர் அவரும் இருக்காங்க. இந்த உதவி பேராசிரியர் தான் கல்லூரிக்குரியது. இதுக்கு பள்ளி கல்விக்கான ஆட்சேர்ப்பு கிடையாது. டிஆர்பியின் தலைவர் டேஸ் கேடரின் கீழ் வருகிறார். அரசாங்கத்தின் முதன்மை செயலர். அரசாங்கத்தின் முதன்மை செயலர் அதுதான் டிஆர்பியோட தலைவராக இருக்கிறார். அந்த கேடரில் வரார் அவர். ஆசிரியர்களின் ஆட்சேர்ப்பு வாரியத்தில் ஆட்சேர்ப்பு செயல் எதுனா போட்டித் தேர்வு தான். டிஆர்பியின் தலைவருக்கு டேஸ் உறுப்பினர் மற்றும் 2 கூடுதல் உறுப்பினர்கள் மற்றும் ஒரு துணை இயக்குனர் உதவுகிறார். அதாவது 4 உறுப்பினர்கள், 2 மொத்தமாக பார்த்துக்கணும், 4 உறுப்பினர்கள், 2 கூடுதல் உறுப்பினர்கள், ஒரு துணை இயக்குனர், இவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அடுத்ததாக ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா சேர்மன், தலைவர் தான். அரசு தேர்வுகள் இயக்குநரகம் ஒரு கல்வியாண்டில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை டேஸ் முறை நடத்துகிறது. 2 முறை. முதல்ல எல்லாருக்கும் காமனாக நடக்கக்கூடிய தேர்வு ஒன்று, இன்னொன்று தோல்வியடைந்தவர்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். டேஸ் மாணவர்களுக்கு கட்டண விலக்கு இருக்கிறதுனா தமிழ் வழி கல்வி மாணவர்களுக்கு கட்டண விலக்கு இருக்கிறது. பின் வருவனவற்றில் எஸ்எஸ்எல்சி தேர்வில் கலந்து கொள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னா, எஸ்எஸ்ஏயின் கீழ் 8ஆம் வகுப்பு படிக்கவில்லை அப்படின்னா, எஸ்எஸ்ஏக்கு கீழ் 8ஆம் வகுப்பு படிக்கலை அப்படின்னா எஸ்எஸ்எல்சி தேர்வில் கலந்து கொள்ள தகுதி கிடையாது. எஸ்எஸ்எல்சிக்கான நேரடி விண்ணப்பதாரர் டேஸின் படி 14.5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நேரடியாக வந்து அந்த 15 வயது இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், மார்ச் 1 அடிப்படையில் அவங்களுக்கு 14.5 வயது பூர்த்தி ஆகியிருந்தால் நேரடியாக எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதலாம். எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கான நேரடி தனித் தேர்வுகளுக்கான தேர்வு கட்டணம் என்ன? 125. ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பயிற்றுவிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 220. ஏற்கனவே பள்ளி வேலை நாட்கள் 200ன்னு பார்த்தோம். ஆரம்ப நடுநிலை பள்ளிகளில் 220. சீர்பான்மை பள்ளி நிர்வாகம் கணக்குகளில் தணிக்கை குறித்த அறிக்கை பெறப்பட்ட நாளிலிருந்து டேஸ் காலத்திற்குள் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும்னா 1 மாதத்திற்குள்ளாக. அடுத்ததாக மதம் அல்லது மொழி அடிப்படையில் எந்த ஒரு சிறுபான்மையினரும் டேஸ் பிரிவின் கீழ் அனுமதியின்றி எந்த ஒரு தனியார் பள்ளியையும் நிர்வகிக்கலாம் அப்படின்னா 6 பிரிவின் கீழ், பிரிவு 6ன் கீழ் தனியார் பள்ளியையும் நிறுவி எந்த ஒரு அனுமதி இல்லாமல் தனியார் பள்ளியையும் நிர்வகிக்கலாம். அடுத்ததாக
ஒவ்வொரு தனியார் பள்ளியும் முறையாக அமைக்கப்பட்ட பள்ளிக்குழுவில் கொண்டிருக்க வேண்டும். அதில் தலைமை ஆசிரியர் மற்றும் தனியார் பள்ளியில் பணியமர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த இது ஒன்று இருக்குது. அது எந்த இதுனா மூத்த ஆசிரியர்கள். ஒவ்வொரு தனியார் பள்ளியிலையும் முறையாக அமைக்கப்பட்ட பள்ளிக்குழு இருக்கணும். அந்த பள்ளிக்குழுவில் மூத்த ஆசிரியரும் இடம்பெற வேண்டும். ஒவ்வொரு பள்ளி கமிட்டிக்கும் ஒரு டேஸ் இருக்க வேண்டும். அவர்கள் அதிகாரங்களை பயன்படுத்துவார்கள் மற்றும் செயல்பாடுகளை செய்வார்கள். அதாவது ஒவ்வொரு பள்ளி கமிட்டியிலையும் செயலர் இருக்கணும். மானியம் பெறும் ஒவ்வொரு தனியார் பள்ளியின் கணக்குகளும் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் தணிக்கை செய்யப்படும். அப்படின்னா கல்வியாண்டின் முடிவிலும் தணிக்கை செய்யப்படும். தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கான சட்டம் 1973 வரை தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வி ஆண்டு என்பது டேஸ் முதல் நாளில் தொடங்கும் ஆண்டாகும்னா ஜனவரி அல்லது ஜூன். கல்வி ஆண்டு ஜூனில் தான் நமக்கு பெரும்பாலும் தோண்டிகிட்ருக்கு. இந்த இப்போ ஜனவரி லீவு கணக்கிடுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி டு டிசம்பர். ஸோ கல்வி ஆண்டு தொடக்கம் அப்படின்னு ஜனவரி அல்லது ஜூன். கல்வி நிறுவனத்தின் அரசியல் அமைப்பில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அத்தகைய மாற்றத்திற்கான ஒப்புதலுக்காக அந்த நிறுவனம் டேஸுக்கு விண்ணப்பிக்கும். அப்படின்னா தகுதி வாய்ந்த அதிகாரிக்கு விண்ணப்பிக்கும். ஒவ்வொரு தீர்ப்பாயமும் டேஸை கொண்டிருக்கும். அப்படின்னா ஒரு நபரை கொண்டிருக்கும். ஒவ்வொரு தீர்ப்பாயத்திலையும் ஒரு நபர் இருப்பாங்க. தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006 வெளியிடப்பட்டது. அனைத்து பள்ளிகளிலும் தரநிலையில் தமிழ் ஒரு பாடமாக படிப்படியாக கற்பிக்கப்படுகிறது. 1 முதல் 10ஆம் தரநிலையில். அடுத்து தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் காலாவதியான பிறகு எந்த உத்தரவும் செய்யப்படக்கூடாதுன்னா 2 ஆண்டுகள் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இதுவும் என்ன செய்யக்கூடாது, உத்தரவும் செய்யக்கூடாது. நெகிழ்வான நிரப்புதல் திட்டம் கீழ் பதவியில் எத்தனை ஆண்டுகள் திருப்திகரமான சேவையை முடித்தவுடன் அடுத்த உயர் பதவிகளுக்கு முன்னேற்றத்தை வழங்குகிறது அப்படின்னா 10 ஆண்டுகள். ஆர்டிஐ சட்டத்தின்படி பணி ஒதுக்கீடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு டேஸ் பொறுப்பு அப்படின்னா துணை இயக்குனர் தான் பொறுப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல்களை பார்ப்பதற்கான கட்டணம் செலுத்துவதற்கான விலக்கு வறுமை கோட்டிற்கு கீழே சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உரிமை சட்டம் கட்டண விலக்கு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க. தமிழ்நாடு சிறுபான்மை பள்ளிகளுக்கு டேஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஊதியம் மற்றும் பிற கொடுப்பனவுகள் முழுவதையும் ஈடுகட்ட நிர்வாகத்தால் வழங்கப்படுகிறதுனா முழு மானியம். சிறுபான்மை பள்ளிகளுக்கு முழு மானியம் வழங்கப்படுகிறது. கணக்கு தணிக்கையின் நகல் சம்பந்தப்பட்ட டேஸுக்கு அனுப்பப்படும். அவர் அதை நிர்வாகத்திற்கு அனுப்புவார். யாருக்கு அனுப்புவாங்க? மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்புவாங்க. மாவட்ட கல்வி அலுவலர் அதை நிர்வாகத்திற்கு அனுப்புவார். சிறுபான்மை பள்ளிகளுக்கு ஒவ்வொரு விண்ணப்பமும் தற்காலிக அங்கீகாரமும் காலாவதியாகும் தேதிக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் செய்யப்படாது. தனியார் பள்ளிகளில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் டேஸ் பிரிவின் நோக்கத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரி அல்லது அதிகாரியின் பதிவையும் அரசாங்கம் அழைத்து ஆய்வு செய்யலாம். 41 பிரிவின் கீழ் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி சட்டம் 1973 தண்டனைக்குரிய எந்த ஒரு குற்றத்தையும் டேஸை விட குறைவான நீதிமன்றங்கள் எதுவும் விசாரிக்காது. அதாவது பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட் இதை விட குறைவான நீதிமன்றம் எதுவும் அதை விசாரிக்காது. தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி சட்டம். இப்போ இதுவும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். 2-3 கேள்வி ஒரே மாதிரி வருது. தனியார் பள்ளிகள் அங்கீகார சட்டம் இது தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் சட்டம் ஆண்டு எது அப்படின்னு கூட கேள்வி வரலாம். 1973. இப்போ இதில் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கான விதிகளை உருவாக்கலாம் அப்படின்னா அரசு அதை உருவாக்குறது அரசு தான். ஜிபிஎஃப் விதிகளின் கீழ் செய்யப்படும் மீட்புகளை டெபிட்டுகள் அதை பற்று வைக்கப்பட்டது. ஏனெனில் அவை நிதியில் உள்ள சந்தாதாரரின் கணக்கில் செய்யப்படும். கணக்கில் இருக்கும், அதனால் பற்று வைக்கப்படுகிறது. டேஸ் நாட்களுக்குள் சந்தாதாரர் அளித்த விளக்கத்தில் ஜிபிஎஃப் ஒப்புதல் ஆணையம் திருப்தி அடையவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தொகையை திருப்பி செலுத்துமாறு சந்தாதாரருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது 15 நாட்களுக்குள். அடுத்து ஜிபிஎஃப்பின் முன்பணத்தை அனுமதித்த பிறகு டேஸ் விதியின் கீழ் கணக்கு அதிகாரியின் அங்கீகாரத்தின் பேரில் தொகை திரும்ப பெறப்படும். 34 ஜிபிஎஃப்பின் முன்பணத்தை அனுமதித்த பிறகு 34 விதி எண் எதுனா 34 பேர் அதிகாரிகளின் அங்கீகாரத்தின் பேரில் தொகை திரும்ப பெறப்படும். இது இந்த மே 2025 உள்ள வினாத்தாள்.
தொடர்ந்து இது மாதிரியான வினாக்கள் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.